அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 2/2/2025 இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு வளர்பிறை சதுர்த்தி விரத நாள், சுப முகூர்த்த நாள். சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாள். வளர்பிறை சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி எப்போவுமே ஆவணி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்திலாம் வரும். அதே மாதிரி இந்த மாதம் ஒவ்வொரு மாதம் வருகின்ற சுக்லபட்ச சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தியும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. சங்கடகர சதுர்த்திக்கு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். என்னை பொறுத்தவரையில் சங்கடகர சதுர்த்தியை விட பவரானது வளர்பிறை சதுர்த்திங்கிறது. ஏன்னா விநாயகர் சதுர்த்தியே வளர்பிறை சதுர்த்திங்கிற வர்றது மாத சதுர்த்தி நிச்சயமாக வளர்பிறை சதுர்த்திக்கு அவ்வளோ பவர். இந்த நாளில் போய் நிச்சயமாக விநாயகர் கோவில்களில் போய் வழிபடுங்க. உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுங்கள். ஒரு அருகம்புல் சாத்தி வழிபடுறது, இல்லை தேங்காய் செதற்காயோ சூறக்காய் உடைச்சி கும்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணுங்கள். நிச்சயமாக விநாயக பெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சேலம் ராஜகணபதி விநாயக பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அற்புதமான ஒரு ஸ்தலம். நானே 2 தடவை அந்த விநாயக பெருமானை தரிசிக்கின்ற வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைத்த அற்புதமான ஒரு மூர்த்தி. உங்கள் அனைவருக்கும் சேலம் ராஜகணபதி சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். ராஜகணபதியின் அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் தை மாதம் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிற்பகல் 12:29 வரை சதுர்த்தி திதி உள்ளது. அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ளது. பஞ்சமி திதி வாராகி அம்மனை வழிபடுறதுக்கு அற்புதமான நாள். இன்று அதிகாலை 5:21 வரை பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. அதன் பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரம் உள்ளது. இன்று அதிகாலை 5:21 வரை மரண யோகமும், காலை 6:35 வரை சித்த யோகமும் உள்ளது. அதன் பின்னர் மீண்டும் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று ஆயிலியம் மற்றும் மக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 1:30 முதல் 2:30 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை உள்ளது. குளிகை நேரம் மாலை 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். நாளை சஷ்டி விரத நாள், நாளையும் சுப முகூர்த்த நாள். மேஷ ராசி அன்பர்களே, நல்ல செய்தியெல்லாம் வரக்கூடிய நாள். கல்யாணம், விவாகம், திருமணம் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். சிலருக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடும். சுபகாரியங்களெல்லாம் போய் பங்கு பெற வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய சொந்த பந்தங்களை, நண்பர்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். சிலருக்கு ஆன்மீக நாட்டம் கூடும். பெண்களுக்கு வீட்டில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய நாள். தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் இருக்கிறவங்க, தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு. உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. அது மாதிரி வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கும் அற்புதமான நாள். சிலருக்கு திடீர் பயணங்கள் உண்டு. பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டிரைவராக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக உள்ளது. ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் குமாரஸ்தவம் பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷப ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு சோம்பேறித்தனம் வரும். நாளைக்கு பார்த்துக்கலாமே அப்படின்னு
இருக்கும். சில திங்கிங் தாட்டெல்லாம் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இன்றைக்கே காரியத்தில் இறங்க வேண்டிய நாள். பிளானிங்கும் எக்ஸிக்யூஷனும் சரியாக இருந்தால் எந்த காரியமுமே இறைவனவர்களால் நல்லபடியாக நடக்கும். வீட்டில் உள்ள பெண்களுக்கு சில மனக்குறைகள் வரும், மனக்கவலைகள் வரும். இந்த மாதிரி சகோதர சகோதரிகள் வழியிலே சில பிரச்சனைகள் வந்து போகும், கவனமாக இருக்கணும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும், பயன்படுத்திக்கிங்க. மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பார் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும். அதே மாதிரி வாழ்க்கை துணையின் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் எல்லாம் வந்து போகும், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு. வாராகியம்மனை நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி என்பர்களே, நல்ல முயற்சிக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய நாள். குழந்தை பாக்கியத்துக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. எப்போவுமே இந்த குழந்தை பாக்கியத்துக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, அதற்கு முன்னாடி நீங்கள் ஜாதகத்தில் ஜோசியத்திலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பரிகாரங்களை அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு செய்கிறது நல்லது. வீடு, இடம், நிலம், மனை, காணி சம்மந்தப்பட்ட பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். வெளிநாட்டிலே சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக, இன்டீரியர் டிசைனராக, டெக்கரேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனை நீங்கள் சிவப்பு நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சந்திரன் பகவானை ராசிதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பவர்களை, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். கடன் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத, அத்தியாவசியம் இல்லாத பொருளை வாங்காதீங்க. இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ டிரான்சாக்ஷன், இந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும், கண்ட்ரோலாக இருக்கணும். கடனுக்காக இன்னொரு கடனை வாங்கிறது தவிர்க்கணும். பயணங்கள் பண்ணும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். முடிஞ்சால் இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. இந்த எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்கள், பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும், கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அதே மாதிரி உங்கள் வீட்டு ரகசியத்தை மற்றவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அது அவங்களுக்கு சந்தோஷத்தை தான் தருமே தவிர உங்கள் வீட்டு பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி இருக்காது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை நீங்கள் அஷ்டகம் சொல்லி வழிபடுறது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சிம்மராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. தேவையில்லாத செலவுகள் இல்லைன்னா பிரச்சனைகள் அவர்கள் மூலமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. பியூட்டி பார்லர், சலூன், ஜிம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டிலே மெரீன் இன்ஜினியராக வேலை செய்பவர்கள், ஹோட்டல் துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சிலருக்கு திடீர் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். அதனால் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆகி ஆப்ரேஷன், சர்ஜரி செய்து கொண்டவருடைய உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிலருக்கு ஏமாற்றம் வந்து சேரும்.
இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மரை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கன்னிராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடப்பதற்கான நல்ல சகுனமெல்லாம் வந்து சேரும். சிலருக்கு கல்யாணம், விவாகம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாறும், முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டிலே எஜுகேஷனல் சம்பந்தப்பட்ட கல்வித்துறை சம்பந்தப்பட்ட துறையிலே இருப்பவர்கள், டீச்சராக, ப்ரொஃபஸராக, லெக்சரராக, டீனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. பிரயாணங்கள், பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். மணல், சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், குவாரி நடத்துபவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், காஸ்மெட்டிக்ஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவரை நீங்கள் சிவப்பு நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரம், தொழிலிலே மந்த நிலைமை குறையும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பார் நடத்துபவர்கள், லாட்ஜ் வைத்திருப்பவர்கள், டீ கடை வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். அதே மாதிரி சில உறவினர்கள் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வர்றது அது உங்களுக்கு ஆச்சரியத்தை தரக்கூடிய நாள். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். வெளிநாட்டிலே சொந்தமாக வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுயஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். சொத்து வாங்கும் பொழுது எப்போவுமே வாராகி அம்மனை வழிபட்டு விட்டு அதற்குரிய தகுந்த பரிகாரங்களை பண்ணுறது விசேஷம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, செலவுகள் கூடும் நாள். சிலருக்கு திடீர் செலவு ஏற்படும். அது சுப விரய செலவாக மாற்றிக்கிறது நல்லது. திருமண மண்டபம், கல்யாண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி பிரிந்த தம்பதியினர், ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுது, பிரச்சனை வந்துட்டுது, பிரிஞ்சிட்டோம், ஆனால் குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவங்களுக்காக நாம் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியை எடுக்கலாம். அந்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி டைவர்ஸ், விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு அது சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அந்த மேரேஜ் பண்ணினோம், அது சக்ஸஸ் ஆகலை, நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப்பை பார்த்துட்டு போகலான்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் பயணங்கள் பண்ணும்பொழுது கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். ராங் சைடில் போடுறது, ஹெல்மெட் போடாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானை நீங்கள் செந்தூரம் சாத்தி வழிபடுங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. தனுசு ராசி அன்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். வியாபாரிகளுக்கு போட்டி இருக்கும். ஃபர்னிச்சர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டீல், இரும்பு வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இது மாதிரி வெளிநாட்டில் இன்டீரியர் டிசைனராக, டெக்கரேட்டராக இருப்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்கள், அது சம்பந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். வக்கீல்களாக இருப்பவர்கள், சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க.
வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். அரசியல்வாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும். சக அரசியல்வாதிகளுடன் சில மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. கவனமாக இருக்கணும். ஒரே கட்சியாக இருந்தாலும் உங்களை பார்த்து சில பேர் போட்டி இருக்கும், சில பேர் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. தாய் வழி உறவுகளால் இருந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தெய்வ வழிபாடு. பிருத்திங்கிராவை நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்கள் மேலே இருக்கிற திஷ்டி, எதிரி பிரச்சனை, சத்ரு பிரச்சனை இதெல்லாம் கூட குறைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். நினைத்ததை நடத்தி முடிப்பீங்க. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். ஆடம்பர பொருட்கள் வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கண்ட்ரோல் தேவை. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூசேஜிலெல்லாம் கண்ட்ரோல் தேவை. டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புது கஸ்டமர் கிடைப்பார்கள். அதே மாதிரி வெளிநாட்டில் ஐடி கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. சிவில் என்ஜினியராக, ஆர்கிடெக்டாக, ஸ்ட்ரக்சரல் என்ஜினியராக வேலை செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், கல்குவாரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்தியை சுத்தமான நெய் விட்டு 2 தீபங்கள் ஏற்றுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கும்பராசி என்பர்களே, நிதானமாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. சில பேருக்கு ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், அதே மாதிரி பெண்களுக்கு கர்ப்பப்பை உபரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், நீர்க்கட்டி பிரச்சனை உள்ளவர்கள், நரம்பு நியூமராலஜி அதாவது நர்வ்ஸில் நியூரோவில் பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், R&D சயின்டிஸ்டாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகருக்கு நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை தருவார். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. வியாழன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி என்பர்களே, உயர்வான நாள், நல்ல செய்திகள் உண்டு. ஹாஸ்பிட்டலில் உடம்பு முடியாமல் அட்மிட் ஆனவங்களுக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். அது மாதிரி சர்ஜரி, ஆப்ரேஷன் பண்ணி கொண்டவர்களுடைய உடல்நிலையிலும் முன்னேற்றம் ஏற்படும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே பணிபுரிகின்ற டாக்டர்ஸ், சர்ஜனாக இருப்பவர்கள், ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் உண்டு. குழந்தை பாக்கியத்துக்காக எடுத்த முயற்சியிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. சிலருக்கு ENT சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உள்ளது, கவனமாக இருக்க வேண்டும். சமூக சேவையிலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். பூப்பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரிகள், அரிசி கடை, மளிகை கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரனை நீங்கள் வில்வம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாக, உங்களுக்கு நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்க இலங்கை யாழ்ப்பாணம் மாணிப்பாய் மருதடி விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.